தமிழ்நாடு டூரிசம் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் டூரிஸ்ட் பிளேசஸ் பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற 23 டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருக்கோம். இன்றைக்கி 24வதாக கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தமிழ்நாட்டோட ஏழைகளின் மலைப்பகுதி அப்படின்னு கள்ளக்குறிச்சி சொல்லப்படுது. இந்த மாவட்டத்தில் நிறைய கோவில்கள், மலைகள், நீர்வீழ்ச்சிகள், ஏரிகள் அப்படின்னு நிறைய சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நிறைய அரிசி ஆலைகளும் சர்க்கரை ஆலைகளும் காணப்படுது. ஆதி திருவரங்கம் கோவில் கள்ளக்குறிச்சியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. திருச்சியில் இருக்கிற ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் அமைவதற்கு முன்னாடியே இந்த கோவிலில் ரங்கநாதர் பள்ளி கொண்ட நிலையில் அமைந்ததாகவும் அதன் பிறகு தான் ஸ்ரீரங்கம் கோயிலில் அதே ரங்கநாதர் பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவில் இடைக்கால சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கு. பின்னாடி விஜயநகர அரசர்கள் காலத்தில் விரிவாக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில் வளாகம் 5 ஏக்கர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலில் ஒரு தானிய சேமிப்பு களஞ்சியமும் இருக்குது. கோவில் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். கல்வராயன் மலை கள்ளக்குறிச்சியிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் கல்வராயன் மலை அமைஞ்சிருக்கு. ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த டூரிஸ்ட் பிளேஸ்க்கு அடுத்தபடியாக சுற்றுலா பயணிகளை அதிகமாக அட்ராக்ட் பண்ணுற இடமா கல்வராயன் ஹில்ஸ் இருக்குது. கல்வராயன் ஹில்ஸில் 10 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. போட் ஹவுஸ், சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாமே கல்வராயன் ஹில்ஸில் அமைஞ்சிருக்கு. அருள்மிகு வீரட்டேஸ்வரர் கோவில் கள்ளக்குறிச்சியிலிருந்து 70 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. சிவபெருமானால் வீரப்போர் நடத்தப்பட்ட 8 கோவில்களில் ஒன்று. அஷ்ட வீரட்ட தலங்களில் 2வது கோவில் இது. இந்த கோவிலில் இருக்கிற இறைவனை அப்பர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் ஆகியோர் போற்றி பாடியிருக்காங்க. வாஸ்து சாந்தி அப்படிங்கிற ஐதீகம் தோன்றியதற்கு இந்த கோவில் தான் காரணம். வாஸ்துல ஏதாவது தோஷம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோவிலில் இருக்கிற இறைவனை வழிபடலாம். சுக்கிரன் சாப விமோசனம் பெற்றது இந்த கோவிலில். அம்பாள் திரிபுர பைரவி உற்பத்தி தலம் இது. சப்த மாதாக்கள் உற்பத்தியான தலம் இது. 64 பைரவர்கள், 64 பைரவிகள் உற்பத்தியான கோவில் இது. திருநற்குன்றம் கள்ளக்குறிச்சியிலிருந்து 45 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த கிராமம். இந்த கிராமத்தில் ஒரு சமண குகை இருக்குது. பஸ்வநாதா, சந்திரபிரபா இந்த 2 கோவில்களும் அமைஞ்சிருக்கு. 8ஆம் 9ஆம் நூற்றாண்டில் இந்த குகைகள் வீர சங்காக்களோட மடாலயங்களாக இருந்திருக்கு. கோவிலில் காணப்படுற வெண்கல சிலைகள் சிறப்பு வாய்ந்தது. கள்ளக்குறிச்சி லேக் கள்ளக்குறிச்சியிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு இந்த அழகான ஏரி. இந்த லேக்குக்கு நீர் பறவைகளும் வருவதுண்டு. இந்த லேக்கில் போட்டிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. காவியம் வாட்டர் ஃபால்ஸ் கள்ளக்குறிச்சியிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் இந்த வாட்டர் ஃபால்ஸ் அமைஞ்சிருக்கு. கள்ளக்குறிச்சி முனிசிபல் பார்க் கள்ளக்குறிச்சியிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் முனிசிபல் பார்க் அமைஞ்சிருக்கு. இங்கே போட்டிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. கோமுகி டேம் கள்ளக்குறிச்சியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் கோமுகி டேம் அமைஞ்சிருக்கு. கல்வராயன் மலை அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு. 1965ஆம் ஆண்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. கல்வராயன் மலைப்பகுதியில் பெய்கிற மழை நீர் ஆறுகள் வழியாக இந்த அணைக்கு வருது. கோமுகி டேம் சிறந்த சுற்றுலா இடம். இந்த இடத்துல சுற்றுலா பயணிகளை கவர்ற வகையில் நிறைய சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு. கண்கவர் விளக்குகள், காட்சி மேடைகள், பக்கத்திலேயே பிரம்மாண்டமான பார்க் எல்லாமே அமைஞ்சிருக்கு.